இன்றைய பதிவுக்கு வந்த அனைத்து மக்களுக்கும் வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏன் டெலிகிராம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப் விட டெலிகிராமில் என்ன அப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறது தான் இந்த பதிவு ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது. ஏன் இப்போ நிறைய பேருக்கு வந்து வாட்ஸ்அப் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு வந்து வாட்ஸ்அப் தான் இருக்கும். ஆனால் டெலிகிராம் அதை விட நல்லா இருக்குது அப்படின்னு யார் சொன்னாலும் அது யாரும் பயன்படுத்துறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதோட நல்ல விஷயங்கள் யாருக்கும் தெரியுதில்லை. ஸோ அது ஏன் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கலான்னு தான் இருக்கேன். ஸோ வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து காமிச்சிருக்கு இதில். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா டீட்டெயிலும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்ட் அப்படின்னா டெலிகிராமில் வந்து எப்போவுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ எந்த மெசேஜ் அப் டு டேட் அப்போ வந்து சர்வீஸ்னு ஸ்பீடாக போகும். ஸோ நெட்வொர்க் கனெக்ஷன் சென்டர்ஸ் எல்லாமே வந்து குளோபல் சைட் இருக்கிறங்காட்டி நமக்கு ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மெசேஜ் போயிட்டு சீக்கிரம் ரிசீவ் ஆகிறதுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிம்பிள், ஃபாஸ்ட், செக்யூர் இதான் அவங்களோட இது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நியர்லி வேர்ல்டில் டாப் 10 மோஸ்ட் டவுன்லோட் ஆப்ஸில் ஸோ இது ஒன்று இருக்குது. ஸோ 500 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் எப்பவுமே இருப்பாங்க இதில். ஸோ அதுக்கு தான் வந்து இது வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் சிங்க்டு அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் டைப் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஃபோனில் டைப் பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் சில சமயம் வராது. பட் ஆனால் வந்து இதில் அப்படி கிடையாது. நீங்கள் ஃபோனில் டைப் பண்ண சட்டுன்னு வந்து சார்ஜஸ் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்பி நீங்கள் டெலிகிராமை வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுருந்தீங்க, அதாவது பிசியில் லேப்டாப்பில் வச்சுருந்தீங்கன்னா அது நீங்கள் கண்டினியூ பண்ணி மெசேஜ் பண்ணிக்கலாம். அதான் வந்து சிங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா இப்போ வந்து மேக் ஓஎஸ் எப்படி இருக்குது, ஸோ ஐஃபோன் மேக் எப்படி கனெக்ட் இருக்கோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இதே ஆப் வந்து டெஸ்க்டாப்பில் இருந்து அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடு. இப்போன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம இப்போ ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது கூகுள் ட்ரைவ் அந்த மாதிரி இருக்கிறது டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கிறோம், ரிசீவ் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பேக்கப்புக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் டெலிகிராமில் அது வந்து தேவையே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு அடிஷ்னல் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்ஸ், இமெயில் அக்கௌண்ட்ஸ் எதுவுமே வந்து ஆட் பண்ண அவசியமே கிடையாது. உங்களுக்குன்னு தனி ஒரு ஓன் டிஸ்க் கொடுத்துறாங்க. அதுதான் அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் எத்தனை வேணாலும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யாரும் அது கணக்கேற்படுறது கிடையாது. அதுக்கான அமௌண்ட் நீங்கள் பே பண்ண போகிறது 100% ஃப்ரீ. அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. ஸோ இந்த செக்யூரிட்டி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம இப்போ சொல்லுவாங்க எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து ப்ரைவசி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைவசி லெட்டர் வரும்போது நம்ம டீட்டெயில்ஸ் யாருமே வந்து மற்றவங்க பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து செக்யூரிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இவங்க என்ன யூஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பாங்க காம்பினேஷன் அப்படின்னு போட்டு, ஸோ இந்த மாதிரி 3 லெவல் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஏஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி RSA 2048 பிட் என்கிரிப்ஷன் இருக்குது. அதாவது ஒரே ஒரு பிட்டு ஒரே ஒரு பாக்ஸ் எடுத்தோன்னா அது 2487 ரூபா வந்து போய் என்கிரிப்டாக இவங்களுக்கு வரும். ஸோ அது போக டிஃபின் ஹீலியம் செக்யூர் கீ சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு டெக்னிக்கலாக படித்தா சிலதுக்கு புரியும். ஸோ இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் ஸோ 3 லெவல் என்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அதனால் வாட்ஸ்அப் கம்பேர் பண்ணும்போது இது செக்யூரிட்டி அப்படிங்கிறது அதிகமாக நம்ம வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 100% ஃப்ரீ அண்ட் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும். இப்போ வந்து இந்த ஆப் நான் வச்சுருக்கேன்னா இதே மாதிரி ஆப்பை நான் வந்து க்ரியேட் பண்ணேன் அப்படின்ட்டு. பட் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோடிங் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை நமக்கு வரும். ஸோ இது வந்து இது வந்து நாங்கள் இப்படி தான் நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம், இது நாங்கள் தான் யூஸ் பண்ணிருக்கோம், இது வந்து வேறு யார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரைக் போடுவாங்க, இல்லை வந்து நம்ம கேஸ் போடுவாங்க அப்படிம்பாங்க. ஆனால் டெலிகிராமுக்கு அது கிடையாது. ஸோ 100% ஓப்பனாக அவங்களே கொடுத்துறாங்க. கோடு எல்லாமே ஸோ அப்டேட் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அந்த கோடிங்கெலாம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதான் வந்து 100% ஓப்பன் ஃப்ரீ செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து பவர்ஃபுல்லு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 2 GB வரைக்கும் நமக்கு வந்து சைஸ் ஒரு ஃபைல் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 100 MB 150 MB வரைக்கும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண முடியும். பட் ஆனால் டெலிகிராம் பொறுத்த வரைக்கும் 2 GB வரைக்கும் நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைலை வந்து அது பிக்சராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிங்க டாக்ஸு, MP3, ஜிப்பு எக்ஸட்ரா இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஃபார்மேட் இருக்கோ 2 GB வரைக்கும் நம்ம ஃபார்மேட் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 lakh மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா குரூப் அப்படிங்கிறது. வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் 256 பேர் வரைக்கும் தான் இப்போதைக்கு வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இப்போதைக்கு பண்ணியிருக்கிறது. பட் ஆனால் டெலிகிராமை பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் பேர் வந்து ஒரு குரூப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியா பசங்க ஒரு 2 லட்சம் பேர், உங்கள் தெரிஞ்ச பசங்க 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னா ஆட் பண்ண முடியாது. ஒவ்வொரு குரூப்பாக ஒரு தனியாக ஆட் பண்ண முடியாதுன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டெலிகிராமோட பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறது. அது போக நிறைய இருக்குது, அதை வந்து நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து ரிலையபிள். ஸோ பில் டு டெலிவரி மெசேஜ் யூஸிங் ஏ லெஸ் டேட்டா ஆஸ் பாசிபிள் அப்படிங்கிறது.
ஸோ நம்ம கொடுத்த டேட்டாவை வந்து முடிஞ்சளவுக்கு எவ்வளோ கம்மியாக சென்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக செய்யுங்க. விச் மீன்ஸ் வந்து மெசேஜ் சென்ட் பண்ண பார்த்தீங்கன்னா கீழே கேவைஸ் இருக்கும். அதே வந்து கம்ப்ரஸ் பண்ணி எந்த அளவுக்கு நமக்கு சீக்கிரம் சென்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துருக்காங்க. இது இந்த கனெக்ஷன் வந்து வீக்கான மொபைலும் கூட இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆண்ட்ராய்டு 5.6 அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் அதுக்கும் கூட ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபன்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம அனுப்புகிற கிஃப்ட்டு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். கிஃப்ட்டு, ஸ்டிக்கர்ஸ், எமோஜிஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எமோஜிஸ் எல்லாம். ஸோ அதை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள். while providing an unpredictable array for a future, we take a great care to keep the interface clean. Telegram is simple, you already know how to use அப்படிங்கிறது. ஸோ சிம்பிள் அப்படின்னா ஒன்றும் இல்லைன்பா, யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற விஷயம் நம்ம கன்வீனியன்ட்டாக இருக்கணும். ஸோ வாட்ஸ்அப் எப்படி நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணி இதில் கிளிக் பண்ணாமா, ஓகே ஃபைல் சென்ட் பண்ணாமா, மெசேஜ் பண்ணால் டக்குன்னு போடாமா, அந்த மாதிரி இருக்கணும். இதே வந்து சில ஒரு இதுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே போய் நம்ம வந்து இது பண்ணாத இது வந்து எனேபிளாக பிடிச்சோன்னா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் டெலிகிராம் அப்படி கிடையாது. ஸோ சிம்பிளாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து ப்ரைவேட்டு. இது என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைவசி பொறுத்த வரைக்கும். ஸோ வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் கனெக்ட் ஆகிருக்காது. வாட்ஸ்அப் கூட ஃபேஸ்புக் கனெக்ட் ஆகிருக்கும், மெசேஞ்சர் கனெக்ட் ஆகும், இன்ஸ்டாகிராம் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அவங்க ரிலேட்டடாக என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ எல்லாமே கனெக்ட் ஆகும். ஆனால் டெலிகிராம் பொறுத்தவரைக்கும் அதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க எல்லாமே அவங்களுக்குள்ளே மட்டும்தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது எந்த விஷயம் வந்து அவங்கள தாண்டி போகாது. அது மட்டும்தான். அது போக நிறைய விஷயம் இதில் இருக்குது. ஸோ ட்ரேஸே இல்லாமல் அழிக்கிறது அந்த மாதிரி நிறைய அவங்களும் ஓப்பனாக கொடுத்துருவாங்க. ஸோ 100% வந்து செக்யூர் அண்ட் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ப்ரைவசியாக தான் டெலிகிராம் அப்படின்னு சொல்கிறது. இது நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கீங்க. சில பேர் மூவி மட்டும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம டெலிகிராம் பொறுத்த வரைக்கும் நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறதோ இல்லை மெசேஜ் பண்ணுற விஷயங்களையோ அவங்க எடுத்து ஆடுக்கு சென்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விஷயம் வந்து ஆட்ஸுக்கு எப்போ போனாலும் நம்ம ப்ரைவசி அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஆனால் இதில் வந்து இந்த ப்ரைவசி இஷ்யூ அது ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம தாராளமாக வந்து இந்த டெலிகிராம் வந்து நம்ம நம்பலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இதில் ப்ரைவசி இஷ்யூ ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. இது போக நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ மறக்காமல் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம போகிற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்போம். டெலிகிராமில் நம்ம அஃபிஷியல் சேனலோட லிங்க் நம்ம கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் என்ன கொரினாலும் அதில் வந்து நம்ம குரூப் வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் தரோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ப்ரைவசி முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு விஷயமும் இது வந்து யாரும் உங்களுக்கு எடுக்க போகிறது கிடையாது. ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் தான் டெலிகிராம் பொறுத்தவரைக்கும். அதனால தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் நெட்டில் போய் பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் இது வந்து ரொம்ப செக்யூராக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தவித ஒரு அன்வான்ட் இல்லை எந்தவித ஒரு மலிஷியஸ் ஆக்டிவிட்டி எதுவுமே கிடையாது. தப்பான பேர் சில பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால கெட்ட பேர் வருது. பட் நல்லவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. நமக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நம்மளும் அதை யூஸ் பண்ணுவோம். எல்லோரும் நல்லா இருக்கணும். ஸோ வாழ்க வளமுடன். அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.